அன்பு நேயர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காணவிருப்பது மனநோய்க்கு மருந்தாகும் சோட்டானிக்கரை பகவதி அம்மன் தோன்றிய வரலாறு மற்றும் சிறப்புகள் பற்றி இக்காணொளியில் அறிந்து கொள்வோம். எனவே இக்காணொளியினை அனைவரும் முழுமையாக கேளுங்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்வோம். கடவுளின் தேசம் என எல்லோராலும் அழைக்கப்படும் கேரள மாநிலம் எர்ணாகுளத்திலிருந்து 16 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது சோட்டானிக்கரை பகவதி அம்மன் ஆலயம். குருவாயூர், சபரிமலை, திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவில் போலவே சோட்டானிக்கரை பகவதி அம்மனும் புகழ்பெற்ற ஆலயம் ஆகும். கேரளா, தமிழகம், கர்நாடகா ஆகிய பகுதிகளில் இருந்து பக்தர்கள் ஆயிரக்கணக்கில் எப்போதும் வந்த வண்ணம் உள்ளனர். பகவதி அம்மன் ஆலய தல வரலாறு. முற்காலத்தில் மலையாள தேசம் வனங்கள் அடர்ந்த கானக பகுதியாக இருந்தது. அங்கே கண்ணப்பன் என்னும் வேடுவன் வாழ்ந்து வந்தான். மனைவி இல்லாததால் தனது மகள் பவளத்துடன் வசித்து வந்தான். கண்ணப்பனோ வனதேவதையை அனுதினமும் வணங்கும் தீவிர பக்தன். அருகாமையில் இருக்கும் கிராமங்களுக்கு சென்று அங்கு மந்தையில் இருக்கும் மாட்டையோ அல்லது வனத்துக்குள் மேய்ச்சலுக்கு வரும் மாடுகளில் ஏதேனும் ஒரு மாட்டையோ திருடி வந்து பலி கொடுத்துவிட்டு தன் கூட்டத்தாரோடு தானும் சாப்பிடுவது வழக்கம். கண்ணப்பனின் வீட்டிலும் மாடு ஒன்று கன்றை ஈன்று பால் கொடுத்து வந்தது. கன்று குட்டியின் மீது மகள் பவளத்துக்கு அலாதி பிரியம் எப்போதும். அதை பிடித்து கொண்டு விளையாடி கொண்டிருப்பாள். ஒரு நாள் வனதேவதைக்கு பலியிட எந்த மாடும் கிடைக்கவில்லை. அதனால் தன் வீட்டிலிருந்த மாட்டையே பலி கொடுப்பது என முடிவு செய்து அதை அவிழ்க்கச் சென்றான். அப்போது கன்றுக்குட்டி தாயின் பிரிவு தாழாமல் அம்மே என அலறியது. இதை பார்த்ததும் மகள் பவளம் ஓடோடி வந்து கன்றுக்குட்டியை அணைத்து கொண்டு அழத் தொடங்கினாள். அப்பா, என்னைப் போலவே இந்த கன்றும் தாயற்ற பசுவாக இருக்க வேண்டுமா என்று கேவி கேவி அழுதாள். மகளின் அழுகை காணாத கண்ணப்பனின் மனம் என்னவோ செய்தது. இனி ஒரு நாளும் உயிர்களை பலி கொடுக்க மாட்டேன் என அழுது புலம்பி அரற்றினான். அன்றிலிருந்து புலால் உணவை உண்ணாமல் வாழத் தொடங்கினான். சில நாள்கள் சென்றதும் அவனுடைய மகளும் இறந்து போனாள். யாருமற்ற நடைப்பணமாக தன் நாட்களை நகர்த்தி வந்தான் கண்ணப்பன். ஒரு நாள் கனவில் ஒரு காட்சி தோன்றியது. லோகமாதா ஜெகதாம்பாள் கோடி சூரிய பிரகாசத்துடன், கண்ணப்பா, நீ கொடுத்து வைத்தவன். உன் மகளின் நேசத்துக்குரிய பசு சாட்சாத் மகாலட்சுமிதான் என்பதை அறிந்து கொள் என கூறி மறைந்தாள். படுக்கையிலிருந்து எழுந்து தொழுவத்தை பார்த்தான். அங்கே பசுவும் கன்றும் சிலைகளாக மாறியிருந்தன. தன் கூட்டத்தாரிடம் சென்று விஷயத்தை கூறினான். அவர்களுக்கு அந்த இடத்தில் காவு அமைத்து மரங்களால் ஆன கோவிலை உருவாக்கி வழிபடத் தொடங்கினர். ஆனால் கால ஓட்டத்தில் அந்த பகுதி முழுவதுமே இயற்கையின் ஆளுமைக்கு சென்று மரங்கள் அடர்ந்த பகுதியாக மாறியது. பல நூறு ஆண்டுகளுக்கு பின்னர் கிராமத்து பெண்ணொருத்தி புல் அறுத்து கொண்டிருந்த போது திடீரென ரத்தம் பேரிட்டது. அவள் அலறியடித்து கொண்டு நடந்த விஷயத்தை ஊர் மக்களிடம் சென்று கூறினாள். அவர்கள் அதை எடாட்டு நம்பூதிரியுடன் சென்று கூற அவர் வந்து பார்த்துவிட்டு, இந்த இடம் முழுவதுமே தேவியின் அருள் பெற்ற இடமாகும். இங்கு ஆலயம் அமைத்து வழிபடுவோம் என்றார். இந்த பசு சிலை தேவியின் அம்சம். இதற்கு உடனே அபிஷேகமும் நெய்வேத்தியமும் செய்ய வேண்டும். இங்கே குடிகொண்டிருப்பது சந்தேகமே இல்லாமல் சாட்சாத் மகாலட்சுமி தேவிதான். இது லக்ஷ்மி நாராயண மூர்த்தியின் வாசஸ்தலமாக திகழவிருக்கிறது என்று சொல்லி பூஜை புனஸ்காரங்களை அப்போதே தொடங்கினார் எடாட்டு நம்பூதிரி. இங்கே லக்ஷ்மி, சரஸ்வதி, துர்க்கை என்னும் 3 உணர்வு நிலைகளோடு தேவி திகழ்கிறாள். தேவியின் வலது பக்கத்தில் 2 அடி உயரமுள்ள கிருஷ்ணன் சிலை உள்ளது. அம்மே நாராயணா, தேவி நாராயணா என்று மனமுருகி பக்தர்கள் வழிபடுகிறார்கள். கோயிலின் உள்ளே தென்மேற்கு மூலையில் இருப்பவர் சிவபெருமான். அருகிலேயே கணபதி சந்நிதி. அங்கிருந்து தெற்கு பக்கமாக இருப்பது நாகராஜா சந்நிதி. கோவில் குளத்தின் கிழக்கு கரையில் அமைந்திருப்பது உக்கிரகாளியான கீழ்காவு பகவதி சந்நிதி. அதிகாலையில் தேவியை சரஸ்வதியாக பாவித்து வெள்ளை நிற ஆடை அணிவித்து பூஜிக்கிறார்கள். மதிய வேளையில் தேவிக்கு சிவப்பு ஆடை அணிவிக்கப்பட்டு மகாலட்சுமியாகவும், மாலையில் ராஜராஜேஸ்வரியாகவும் வழிபடுகிறார்கள். மாசி மாதத்தில் நடைபெறும் ஆராட்டு விழாவும் நவராத்திரி விழாவும் இங்கு வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகின்றன. மனநோய்களை போக்கும் பகவதி. மனநிலை பாதிக்கப்பட்டவர்களை இந்த ஆலயத்துக்கு அழைத்து வந்து வழிபட்டால் அவர் நல்ல மனநிலை அடைவதை அன்றாடம் கண்கூடாக பார்க்கலாம். நோயின் தன்மையை பொறுத்து இங்கு சில நாட்கள் தங்கி வழிபட்டு செல்பவர்களும் உண்டு. என்ன நேயர்களே, இக்காணொளியினை அனைவரும் முழுமையாக ரசித்து கேட்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். இக்காணொளி பிடித்திருந்ததா? இது அனைவருக்கும் பயன் தரக்கூடிய ஒன்று. எனவே தாங்கள் கேட்டதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அவர்களும் பயன் அடையட்டுமே. இக்காணொளியினை முழுமையாக கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி, வணக்கம். மீண்டும் நாம் வேறொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.